You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். செந்தமிழ் சங்கத்தின் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பண்ருட்டி செந்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பு மிகு சுந்தர பழனியப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சங்கத்தினுடைய பொருளாளர் ராம சுதாகரன் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றேன். செந்தமிழ் சங்கத்தினுடைய முதன்மை செயலாளர் ஐயா தங்கவேல் ஐயாவை பாசத்துடன் மேடைக்கு அழைக்கின்றோம். செயற்குழு உறுப்பினர் ஐயா ஐயாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். செந்தமிழ் சங்கத்தினுடைய ஆலோசகர் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சங்கத்தினுடைய தொழில் தொடர்பு செயலாளர் கவிதை கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கழையிட ஏறிய பாகும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாட்டிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என்ற பாரதிதாசனுடைய வரிகளை தொட்டு நம்முடைய பண்ருட்டி செந்தமிழ் சங்கத்தினுடைய 141வது விழாவிற்கு வருகிறது இருக்கின்ற நம்முடைய கௌரவ தலைவர் தலைமையேற்று நடத்துகின்ற பாசா வைரக்கண் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். முதலாவதாக வரவேற்புரை நல்க நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் கவிஞர் ராம சுதாகரன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். பண்ருட்டி செந்தமிழ் சங்கத்தின் 141வது அமர்வில் வருகை புரிந்திருக்கும் தலைவர், கௌரவ தலைவர் மற்றும் நமது சங்கத்தில் உள்ள பொறுப்பில் உள்ள அனைவர்களும் மேலும் அறிஞர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அனைவரும், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகால கூப்பி வரவேற்பதில் பெருமையை கொண்டது. மகிழ்ச்சி. நன்றி. செந்தமிழ் சங்கம் இயல் இசை நாடகம் முத்தமிழிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இயலிலும் இசையிலும் நாடகத்திலும் பல்வேறு திறமைகளை காட்டுகின்ற நம்முடைய செந்தமிழ் சங்கம் மாணவர்களை அழைத்து சிறப்பான ஒரு மாணவர்களுக்கு பாடல், பேச்சு, கவிதைகள் எல்லாம் கொடுத்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செந்தமிழ் சங்கத்தில் இப்பொழுது உரையரங்கம் என்ற நிகழ்ச்சியிலே முதலாவதாக ஜான் ரூபி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய மாணவி ஜி காவியா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கின்ற மாணவி அவர்கள் ஒரு நாடக வசனம், மனோகர நாடக வசனத்தை இங்கே உங்கள் முன் செய்து காட்டிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க ஜி காவி அவர்களே. எதுக்குடா சார் நீங்க பேச மாட்டேன். நான் காவியா ஜான்டரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கின்றேன். கல்லிலே ஒளி எழுப்பி கரகாலையில் நடனமாடி புல்லாங்குழல் ஒளியில் புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதலின் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே சிந்தாது எடுத்து வெண்பா கொடுத்து உன்னை பாட என் நாவல் நடப்புரியும் நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். செவிமடுத்து கேளுங்கள், நல்லதோர் தீர்ப்பை தாருங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனோகரா திரைக்கதை வசனம். மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய். கட்டளையா
கரை காண முடியாத ஆசை, பொன்னும் மணியும் இன்னும் வைரமும் ஊட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவை கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரன் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதி முன் நிற்கும் குற்றவாளி, தந்தை முன் தலைநல்ல இப்பொழுது குற்றவாளி. யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தை முன் தலைநாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா, கொள்ளையடித்தேனா, நாட்டை கலக்கும் புள்ளநரி வேலைதான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறக்கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், நம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்பதை. குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். ஆமாம், கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானே. குடும்பத் தகராறு கொடுமண்டலத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக காண்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்தி விழாவில் செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்பட்டி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூளையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை விட குறைவானதுதான். மனோகரா, நீ சாவுக்கு துணிந்து விட்டாய். ஆமாம், நீங்கள் வீரனாக இருக்கும் போது பிறந்த அல்லவா நான். சாவு எனக்கு சாதாரணம். ஆத்திரத்தை கலைப்பாடை நிறைவேற்று. அரசன் உத்தரவு. அரசன் உத்தரவென்ன? ஆண்டவன் உத்தரவுக்கே இப்பொழுதெல்லாம் காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்பதை கேள்விப்பட்ட பின்னும் அட்டகை கட்டப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமையா மூடனை? தந்தை நாளை கேட்டு தாயரை தலையில் வெட்டி எறிந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாய் நீ? பரசுராமன் அவதார், மனோகரன் மனிதன். என் கட்டளையை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன், அதுவும் அரைநொடியில். அரைநொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோடல் புத்திக்காரின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உம்மையும், உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூனியக்காரிக்கு ஆழவட்டம் சூட்டியவர்களை சுடுகாடுக்கு அனுப்பிவிட்டேன் என்ற சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டுமா இந்த உத்தரவை? தயார்தானா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாள் எடுத்தால் வையம் கலங்கும். அவராய் இப்படி பயப்படுகிறார். பாவம், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சனின் விரலை ரசித்துக் கொண்டிருக்கின்றன. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் வளைத்து கிடக்கின்றன. கோட்டை கொத்தரங்களை இணைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சவற்றின் நிழலிலவா குளிர்ச்சி காண்கிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமா, நீ வேசி மகன் என்று. அம்மா, கேட்பதற்கு தித்திக்கிறதோ 1000 முறை சொல்வேன், நீ வேசி மகன் என்று. என்னை விடும், என்னை விடும். அந்த வாயை சுக்குநராக பிரித்தெடுக்கிறேன். ஏ புருஷோத்தமரே, முரட்டு காரின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வென கொண்டு வந்த மரவேந்திர பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர்நிலவை குள்ளிக்கட்டை என கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றப்பொறியா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோக பேச்சு உம்மை தூண்டிவிட்ட துக்கை நுழலை துண்டாக்குவேன். துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் சாவை. தைரியம் இல்லாவிட்டால் இந்த தழுதுக்காரின் புழுக்குச் சிரிப்பிலே நீ கோழையாகி விட்டிருந்தால் ஓடிவிடுவதை விட்டு புறமுதுகு காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே, புறமுதுகு காட்சி ஓடும். கலிங்கத்து பார்வையை மறைக்கும் அந்த காரிருளே, பின்னங்கால் பிடலில் ஈடுபட ஓடும். ஓடும், ஓடும், ஓலமிட்டு ஓடும், ஓங்கார கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவன்